மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட வேண்டும். அரசியல் ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். அதுதான் அவர்களுக்கு சாகுமணி அடிக்கும். அந்த காரியத்தான் தந்தை பெரியார் தொடங்கி 96 ஆண்டு காலமாக இது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதுதான் இருக்கிற முக்கியமான செய்தி. இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. படிக்க படிக்க ராமாயணம் திரும்ப திரும்ப பல வகையில் வந்து கொண்டே இருக்கிறது. பல வகையில் வந்து கொண்டே இருக்கிறது. மகாபாரதம் வந்து கொண்டே இருக்கிறது. தொலைக்காட்சி நாடகங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா 6 மணி செய்தி பார்ப்பேன் நான் வழக்கமாக. செய்தி முடிஞ்ச உடனே அடுத்தது ராமாயணம் தான், நாடகம்தான் ஆரம்பிக்கிறாங்க பல தொலைக்காட்சிகள். அப்படி செய்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்த முடியும்னா புத்தகங்கள் தான், பத்திரிகைகள் தான். அந்த மகத்தான காரியத்தை பெரியார் பல பதிப்பகங்களை தொடங்கி அதை தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர் அவர்கள் அதை தொடர்ந்து பின்பற்றி தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பழைய புத்தகத்தை எடுத்து காமிக்கிறாங்க, பைண்டிங் பண்ணி பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு என்றைக்கும் அழிவு விடாது. அது என்றைக்கும் தேவை, எக்காலத்திற்கும் அவைகளெல்லாம் தேவை என்கிற முறையில் திரும்ப திரும்ப அவைகளெல்லாம் மறுபதிப்பு செய்து திரும்ப திரும்ப வாசகர்களுக்கு மக்களுக்கு அதை கொடுத்து அதை படிக்க செய்வதன் மூலமாகத்தான் இதுதான் மாற்று. இதுதான் வகுப்புவாதத்திற்கு RSS அவாயத்திற்கு மாற்று என்றால் இதுதான் மாற்று. அத்தகைய மகத்தான பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிற பெரியார் பதிப்பகத்திற்கு நியூ செஞ்சுரி புத்தகத்தின் நிறுவனத்தின் சார்பில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.